ஒன்று கேரக்டருக்குள்ளே நடிக்கணும், இல்லை உங்கள் பர்சனல் கேரக்டருக்குள்ளே இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு காட்சியில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, இன்னொரு காட்சியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. என் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பாட்டில். இது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக கொண்டு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி கான்ட்ரவர்சி தான். இந்த அது கான்ட்ரவர்சியாக போகல, திறமை தாங்க. பட் என்ன கேட்டால் எல்லாமே வேணும், திறமை கடைசியில் வேணும். திறமை வந்து பணம் வரும். இப்போ வந்து பெண்கள்னாலே செக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து கிளாமர் ஆர்டிஸ்டே கிடையாது, எல்லாருமே அதில் கிளாமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்றா நடிகைனா நடிகைனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பனை மரத்தடியில் உட்காந்துட்டு பாலை குடித்தாலும் அது யாரும் கல்லுன்னு சொல்லுவாங்களா பாலுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணால் நடிச்சிட்டு போகணும் சார், நான் குடிக்கிறது பாலுன்னு எனக்கு தெரியும். ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு என்ன தெரியுது அதை தான் அவங்க பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி கேமராக்கு முன்னாடி என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வலிகள், வேதனைகள், சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே அதுக்குள்ள தானே இருக்கு இல்லையா? வயசுக்கு மரியாதைன்னு சொல்றது வந்து ப்ரொஃபஷனலோட ரிப்ளை கிடையாது இல்லையா? அந்த வயசானவர் ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்றீங்க, அந்த வயசுக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? இன்ஸ்பெக்டரா இருந்தா ஒன்னு கேரக்டருக்குள்ள நடிக்கணும், இல்ல உங்க பர்சனல் கேரக்டருக்குள்ள இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம ஒரு காட்சியில மட்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க, இன்னொரு காட்சியில வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. எந்த இடத்துலயுமே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. என் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர்ல நான் கரெக்டா இருந்திருக்கேன். அந்த சீனும் பாருங்க பயங்கர ரிச் தான். ஏன்னா அவர் மேல குப்புற சீன் பர்சனலா அவர் பெரிய ஆளா இருக்கா, அவர் சன் வந்து பெரிய ஆளா இருக்கலாம், பட் அந்த கேரக்டருக்குள்ள தான் அவர் பிளே ஆகுறாரு. ஸோ அந்த கேரக்டர்ல நீங்க இருக்கும்போது அது பண்ணி தான் ஆகணும். ஏன் நான் கம்ப்ரமைஸ் பண்ணேன், துப்பு தானே செஞ்சேன். அவர் இந்த சீன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, காரி துப்புமா. நான் அப்போ கூட கேட்டேன், இந்த சீன் நான் பண்ணணுமா சார், துப்புணுமா சார்? ஆமாம்மா துப்புதான் ஆகணும், துப்புங்கன்றாரு. அப்போ இதை நான் பண்ணலன்னு சொல்லலையே. நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த இடத்துல, நான் துப்புணுமான்னு கேட்டேன், நான் துப்புணுமான்னு கேட்டேன். நான் ஆமாம்மா துப்பதமா ஆகணும், செய்யுங்க கண்டிப்பாக துப்பி தான் ஆகணும், துப்பி என் ஃபேஸில் துப்புமான்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே, நான் வந்து அவர் கீழே அது ஷர்ட்டில் துப்புனேன். நான் அந்த ஒரு வந்து வயசுக்கு மரியாதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன தானே என் கேரக்டர் அங்கே மாறலையே, அங்கே என் ஆட்டிடியூட் அங்கேயும் அது பயங்கர ரீச் ஆச்சு அந்த சீன். அதனால புரிஞ்சுக்கோங்க, அந்த சீனும் பயங்கர ரீச். அவர் வயசுக்கு மரியாதைன்னு சொல்றது வந்து ப்ரொஃபஷனலோட ரிப்ளை கிடையாது இல்லையா? அந்த வயசானவர் ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்றீங்க, அந்த வயசுக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? இன்ஸ்பெக்டரா இருந்தா அது இன்ஸ்பெக்டரா இருந்து வேறங்க. நான் உங்களுக்கு புரியுதா புரியல? நீங்க வந்து அவர் பர்சனலா துப்ப சொல்லலையே. பர்சனலாவும் துப்ப சொல்லல, கேரக்டர் சீன்ல தான துப்ப. சீன் அத துப்ப தான. நான் துப்புடுமான்னு கேட்டு தான நடிச்சேன். நான் துப்புடுமா சார்? ஆமாம்மா எனக்கு துப்புமான்னு சொன்னாங்க. எனக்கு துப்பு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் இந்த சீன் வேண்டாம் துப்பு. ஆமாம் துப்பி தான் ஆகணும். நாங்கள் டேரக்டர் விக்கி கிட்ட துப்ப சொல்கிறாங்களே துப்புணுமா? ஆமாம் நீங்கள் துப்பி தான் ஆகணும், அது பண்ணுங்க, அந்த சீன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே துப்பி தானே செஞ்சேன், நான் துப்ப மாட்டேன்னு செய்யலையே. ஐயோ நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலையே, பண்ணிட்டேன்ல. காரி துப்ப தானே செஞ்சுருக்கேன், துப்பி தான் செஞ்சுருக்கேன், அவர் அடிக்க தான் செஞ்சுருக்கேன், தலைகளை போட்டு தொங்க தான் செஞ்சேன். அவருக்கு வர டைலாக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, பொறிக்கு நாயே கலெக்டு நாயெல்லாம் வந்துச்சு. நான் அந்த டைலாக்லாம் பேசுமா தான் கேட்டேன். நான் அவரே சொன்னேன், எஸ்சி சார் பேசுமா அந்த வார்த்தை நீங்கள் பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. பேச தான் செஞ்சேன். ஏன்னா என்னோட கேரக்டர் அதுன்னு சொல்லும்போது நான் பேசி தான் செஞ்சேன் அந்த ஸ்பாட்டில். இது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாக கொண்டு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ட்ரவர்சியாக போகல. ஒரு பாதியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க சில பேர், இது சீனுக்கு தான் நடிச்சிருக்காங்கன்னா பாதிக்கு பாதி வந்து இது கான்ட்ரவர்சியில் தான் இருக்கு. கான்ட்ரவர்சி அவங்க எடுத்துகிட்டு போனால் இது நான் என்ன பண்ண முடியும்? என்னோட சுச்சுவேஷன், நான் டேரக்டர், இது என் ஃபேமிலி தெரியும், அவ்வளோ. இது அவங்க கான்ட்ரவர்சியாக கொண்டு போகிறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது? அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு அவங்க கான்ட்ரவர்சி எடுத்துருப்பாங்க, நான் எல்லாருக்கும் உட்காந்து பதில் சொல்ல முடியாது. இதுதான் கேரக்டர், இதுதான் சீன் தான் சொல்லி தான் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. அதில் மாறினது அது ஒன்று. இதுக்கப்புறம் எதுவுமே மாறினது கிடையாது. என்னோட மரியாதை, மதிப்பு மரியாதை கூடுதல் தான் இருக்குது. எதனாலும் எனக்கு எந்த இடத்துலையுமே குறைஞ்சது கிடையாது. ஸோ என்ன யாரும் தெரியும். நான் தான் சொன்னேன், நான் மீடியாவில் இத்தனை வருஷம் இருக்கேன், நீங்கள் நேரில் இன்றைக்கி தான் என்ன பார்த்துருக்கீங்க. எஸ், அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் மீடியா படம் முடிச்சிச்சா, இது வரைக்கும் அவுட்டோர் வந்த புதுசில் சொன்னாங்க, அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனீங்கன்னா வந்து கதவெல்லாம் தட்டுவாங்க, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. வாய்ப்பு அப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. அவுட்டோர் படத்துக்கு பெரிய பெரிய படம் தான் வந்துச்சு. இதை நம்ம ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு கேட்போம் இல்லையா, அதுலேருந்து இல்லை சார் அவுட்டோர்லாம் இது வரைக்கும் அவுட்டோர் படம் பண்ணதே கிடையாது, அவுட்டோர் போனதே கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர் ஷூட் வச்சாலே இந்த கதவு தட்டுற ப்ராப்ளம் வரதான் செய்யுன்றது அப்போ கேள்விப்படுது, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அதனால அதை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இயக்குநர்கள்லாம் வந்து மிக திறமைசாலி, ரொம்ப மரியாதைக்காரங்களாம் எல்லாருமே நான் பண்ணது இருக்கேன். இப்போ வந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போ அவுட்டர் வந்தால் நீங்கள் பண்ணீங்களா மேடம் எனக்கு கேட்குறாங்க, இல்லை பண்ணுறேன். இப்போ என்ன மேடம் எல்லாமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்ல மனிதர்களாக இருக்காங்க, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கிற
டேரக்ட் இது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோ டேரக்டர் எல்லாமே நல்ல டீம்ஸ் தானும் போது நம்மளுக்கு போய் சேஃபாக தான் கூப்பிட்டு வராங்க. யாரும் அன்வான்ட் இது வரைக்கும் இன்னும் போல. இனிமேல் கேட்டாங்க இப்போ எனக்கு இப்போ ஒரு 1 இயர் ஆகட்டும் பையனுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவுட்டோர் போகிறதுக்கு ஒத்துட்ருக்கேன். ஏன்னா நல்லா இருக்குது. அப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணலை. இந்த மாதிரி இருக்கும்னு சில பேர் சொன்னதை வச்சு நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் வேணும் போகணும், திருப்பி அந்த மாதிரி ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும், இடம் கொடுக்கக்கூடாது இல்லையா, தேவையில்லையே, அதை அவாய்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் நீங்கள் ஃபேஸ் பண்ணாத விஷயம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஓ அவுட்டோர் ஷூட் போனாலே நடிகை வந்து கதவு தட்டுவாங்க, ஜன்னலை தட்டுவாங்க, எல்லாம் தட்டி எல்லா விஷயமும் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்துட்டு இருக்கும். ஆமாம், அது இல்லை இந்த டாக்காக தான் நான் கேட்குறேன். இதை வந்து அப்போ வந்து இருந்ததுன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாலே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும்ல. 10 பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க நல்லது சொல்கிறாங்களா, ஓ அவங்க வேண்டாமா, இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க போல, ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வேண்டாமே அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம பண்ணி தான் பார்ப்போம், ஃபேஸ் பண்ணி தான் பார்ப்போம், போக வேண்டாமே. இந்த இடத்துல துஷ்டரை கண்டா தூரம் ஒரு அடி, இங்கே கெட்டது இங்கே முள் இருக்குன்னு நம்ம ஏன் மிதிச்சு பார்த்துட்டு முள் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. முள்ள அப்படி ஒதுங்கி போயிடலாமே இல்லையா, அப்படி நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அவ்வளோதான். அது மாதிரி தான் சொல்லி. பட் சில நடிகைக்கு என்ன பண்றது, வேற வறுமை காரணமா இருக்கும், கமிட்மெண்ட் காரணமா இருக்கும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை நம்ம எந்த இடத்துலயுமே இப்போ எனக்கு அது அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட சூழ்நிலை இப்போ அதுதான் சொல்லுவேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது என்ன சூழ்நிலையில் அவங்க அதை ஒத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி நடக்குதான்னு இப்போ எனக்கு தெரியும். நான் பார்த்ததும் கிடையாது, இவன் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பார்த்ததும் கிடையாது, நான் அதை நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. ஸோ அதனால அவங்களோட சூழ்நிலை என்னவோ அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அது இல்லை. என்ன ஒன்றா நடிகைனா நடிகைனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு பனை மரத்தில் இருந்து இப்போ எனக்கு வந்து நடிகர்களே வந்து சில பேர்லாம் வந்து எனக்கு நேத்ரா நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, நிறைய வாய்ப்பு வருது, வேணாம் சொல்லுங்கள். இல்லை சார் எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேணாம், நான் பண்ணல. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பனை மரத்தடியில் உட்காந்துட்டு பாலை குடித்தாலும் அது யாரும் கல்லுன்னு சொல்லுவாங்களா பாலுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகணும் சார், நான் குடிக்கிறது பாலுன்னு எனக்கு தெரியும். கரெக்ட். ஏன் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியுமா. இது அவங்க வந்து நான் கல்லு நினச்சிட்டு போட்டோமே, அவங்க நினச்சதுக்காக நான் போய் இதில் நடிக்க முடியாது இல்லையா, வாய்ப்பு தேடி. ஏன் எனக்கு இதுக்கு பால் தான், நான் குடிக்கிறது பால் தான் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு போதும் சார், எனக்கு என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோதான். எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம எந்த இடத்துலையுமே போய் ஈல்டாக வேண்டாம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக இருந்துடணும், அவ்வளோதான். எப்படி ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தோம்னா நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் தலைக்குனிவு வராதுன்னு சொல்கிறேன் நான். அவ்வளோதான். இதோட ஏன்னா சமுதாயத்துக்கு வாழ்ந்து ஒன்னும் அனுபவிக்க கிடையாது. நம்ம வாழ்க்கை நாம அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மேல இருக்கிற கணவரா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம மேல அவங்களுக்கு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நம்மளை பத்தி தெரியும். ஆமா, சமுதாயம் என்ன பேசுதுன்றதா வேற. ஆமாங்க. இப்போ நம்ம கஷ்டப்படும் போது இப்போ அத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களாம் நம்மளுக்கு 4 பேர் யாரும் வந்து 100 ரூபாய் கொடுக்க போறாங்களா, இல்லையே. இல்லை. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்து உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க போறாங்களா, இல்லை கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்ம என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியல், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு பார்க்குறாங்க, அந்த டைமிங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குதான், அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம சந்தோஷமா இருக்கமா, இதில் சோகமாக இருக்கமா, கவலையாக இருக்காங்களா, என்ன சுச்சுவேஷன் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு என்டிட்டியில் நம்ம இருக்கும். அந்த ஒரு அதில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், அது என்ன கண்ணுங்கிறதும் அவங்க நோட் பண்ணுவாங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க மக்களுக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா இது திரை போட்டு தானே மறைச்சிருக்கு. இது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி கேமராக்கு முன்னாடி என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வலிகள், வேதனைகள், சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே அதுக்குள்ளே தானே இருக்கு இல்லையா. அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா. அவங்க ஸ்பாட்டில் இப்போ நீங்கள் என்ன பார்த்து என்ன சொல்லி நினைப்பீங்களோ அதுதான் நீங்க பேச போறீங்க. நான் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அந்த ஸ்பாட்ல நேர்ல பார்க்கறது தெரியும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. இதுதான் அங்க நடக்கிற விஷயம். கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி போடுறாங்கன்னா அதான் கமெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாது, நம்ம பர்சனை பத்தி தெரியாது, நம்ம ஃபேமிலி பத்தி தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்ததை வச்சு அவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சில விஷயங்களும் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, வல்கராக பண்ணுறாங்க. அவங்க சூழ்நிலை, அவங்க என்ன சூழ்நிலை பண்ணுறாங்கன்னு மக்கள் அதை புரிஞ்சுட்டு பேசுனாங்கன்னா பிடிக்கல அவாய்ட் பண்ணிட்டு போயிரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க யாரும் வேதனைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நான் அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக கேட்குறது. எல்லாருமே ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி எவ்வளோ சூழ்நிலைங்க ஃபேஸ் பண்ணி என்னென்னத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல நின்று அவங்க சாதிக்க நினைக்கிறாங்களோ, நீ வந்து என்கரேஜ் பண்ணி பணம் கொடுத்துட்டோம், நீ உனக்கு படிக்கலன்னு ஒதுங்கி நின்றா கூட போதும், அவங்க அதான் வளர்ந்துருவாங்க. இது எல்லாருக்குமே சொல்கிறது தான். ஒரு ஃபேமிலியாக வந்து யாருமே இந்த கூட இருக்கவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கவங்களே சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்க ஆண்களும் பெண்கள், அதுவும் பெண்கள் வெளியே வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க எந்த இதுக்கான விஷயத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்னாலே செக்ஸ் மெட்டீரியலை தான் பார்க்குறாங்க.
ஆமா. அவங்கள வந்து அவங்க ஒரு மனசு, அவங்களுக்குள்ள மனசு இருக்கு, அவங்க இதுதான்றது யாருமே பாக்குறது கிடையாது இல்லையா? எல்லா ஆண்களும் அப்படி எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை, இப்பயும் சொல்றேன், எல்லா ஆண்களும் பார்க்குற ஆண்களை சொல்றேன், எல்லாருமே அப்படி கிடையாது. ஸோ எல்லாருமே அது கிடையாது. மரியாதை கொடுக்குறவங்க மரியாதை கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து இதானே இருக்கு. போகப்பொருள், பெண்கள்னா போகப்பொருள் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்காங்க. இப்போ ஆண்களும் நிறைய இடத்துல இருக்காங்க. பட் பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து பாருங்களேன், ஒரு பிஸ்னஸ் ரீச்சான ஒரு அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கணும். ஒரு இதுவானாலும் ஒரு பெண், ஒரு படத்தினாலும் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி அப்போ ஒரு ரீச்சிங்க்கு அந்த பெண்ணை தானே அந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ண, செக்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அட்ராக்ஷன், பெண்கள்னா அட்ராக்ஷன், அதை ஆண்பால் ஈர்ப்பு பெண். அதனால அதை எப்படி கொண்டு போகணுன்றது தான் அவங்க பார்க்குறாங்க, அதை மேக் யூஸ் பண்ணக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கரெக்ட். அதுதான் இங்கே சொல்கிறேன் நான். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. யார் எந்த சூழ்நிலை, இப்போ நீ தவறு சரியாமல் இது தவறு மாதிரி செய்யாத, அது சொல்லிட்டோம்னா அங்கே பண்ண மாட்டாங்க. அது சில பேருக்கு வந்து பார்த்து அதோட அவேர்னஸ் இல்லாமல் போயிடுறாங்க. அதை போய் உள்ளே போய் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஐயோ உள்ள நம்ம பட்டுட்டோமான்ற மாதிரி வேதனைப்படுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்மா செய்யாது. நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே நிறைய அட்வைஸ் பண்ணிடுவேன், யாராக இருந்தாலுமே. இப்போ இதை பார்த்து பண்ணுப்பா, யார் பண்ண, யாருக்காவது ஒன்றால் என்னால் தாங்க, ரொம்ப ரொம்ப இலகிய மனசு, யாருக்காவது ஒன்றா நான் தாங்க மாட்டேன், நியாயமாக இருப்பேன். தப்பு செஞ்சால் ஏன் தப்பு செய்றீங்க நான் தைரியமாக கேட்பேன், நான் யாராக இருந்தாலும் கேட்பேன் நான். ஏன்னா அந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதனால இவங்க பாதிக்கப்படுவாங்க, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டுருவேன். அது யாராக இருந்தாலும் பண்ணாதீங்க, இது அவங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறீங்களா, கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். யாராக இருந்தாலும் சொல்லுவேன் நான். இதுதான் சொல்லுவேன். இப்போது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க, இப்போ நான் பேசிக்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நான் மெயினாக. இப்போ இந்த இதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து மொபைல்னாலே வந்து குழந்தைங்களையும் மொபைலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆமாம். இப்போ அப்படியே நம்ம இருந்த காலத்தில் இப்போ நம்ம விளையாடுறது, ஒரு வெளியே போய் விளையாடுவோம், எப்படிலாம் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை பிரிக்க முடியாத சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2020 பிறந்திருக்காங்களே குழந்தைங்கள, இந்த குழந்தைங்கள பேரண்ட்ஸ், அதை பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் அந்த மொபைலை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் குழந்தைகிட்ட. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ அழுதுகிட்டே இருக்கு இந்த குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்தா நம்ம அடுத்த வேலையை காட்டுன்னு அந்த டைமுக்கு அந்த மொபைல் கொடுத்தோன்னா அதில் வந்து அதை மூழ்கி போயிடறாங்க குழந்தைங்க, எடுக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விளையாட்டு மாற்றணும். மொபைலை எவ்வளோ தூரம் நம்ம அதை காட்டாமல் அவாய்ட் பண்ணுறோமோ குழந்தைங்க வந்து மாத்திர இந்த ஜென்ரேஷனை நம்ம மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் மொபைலே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்துட்டு அதில் நல்லது பார்க்குறாங்களா கெட்டது பார்க்குறாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ என்ன பார்க்க போகிறாங்களா, எது வந்துருமோ, பசங்க என்ன பண்ணுறாங்களா, எது பண்ண கண்ணு கருத்துமாக இருக்கும். இன்னொரு வந்து இந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கண்காணிச்சு தான் இருக்கணும். இப்போது இருக்கிற டீனேஜர்ஸ்லாம் வந்து நிறைய பசங்க ஃபால் ஆகிற காரணமே வந்துன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மிங்கிள் ஆகாத காரணம் தான் ஆகுறாங்க. இப்போ நம்ம நல்ல குட் ஃப்ரெண்டாக இருந்துட்டோம்னு வச்சோம், நம்ம ரெடி தான். பட் அவங்க வந்து ஒரு டைவர்ஷனில் மாறி போயிடறாங்க. ஐயோ நம்மள்கிட்ட அம்மா அப்பா பேசுகிறேன், நம்ம அப்படி போகிறோம். ஆனால் நம்ம தான் இப்போ எல்லா பெற்றோர்களும் தாய் தகப்பனும், இப்போ நீங்கள் எதுக்காக இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்க பள்ளிக்கு பார்த்துக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கு. இப்போ நான் என்னோட குழந்தைய நல்லபடியாக கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம இருப்போம். அப்போது அவங்களுக்கு அது நம்ம தான் காட்டணும், நான் உனக்காக தான் இருக்கேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. அடுத்தவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணால் அதை வந்து நல்லதாக எடுத்தால் இல்லை, கெட்டவங்கன்னா அந்த கெட்டதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நிறைய பசங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து எவ்வளோ பசங்க ஃபாலோ ஆகிற காரணமே அதுதான். அதனால் பெற்றோர்கள் ரொம்ப அவேர்னஸாக நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம நல்ல தோழர்களாகவும் தோழிகளாகவும் மாறிடணும். மாறிட்டா நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதை ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டோம்னா அவங்க வெளியே போக மாட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்கள்ட்ட இந்த 2020 பிறந்த குழந்தைகள்ட்ட வந்து மொபைல் அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே வந்து புக்ஸ், விளையாட்டு, பழைய இதுக்கு கொண்டு வரலாம். அப்படி ஒரு ஃபுட் ஹேபிட் மாற்றிட்டு நம்ம நல்லது எப்படின்னா கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வடிச்ச கஞ்சி தான் சாப்பிடணும், பழைய சோறு தான் சாப்பிடணும். நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணமோ அது இப்போ வருது. அது அந்த காலத்தில் நம்ம இன்னும் விரும்பல. 80s வந்து என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இப்போ ஃபுட்டாக மாறி வருது. இப்போ வந்து லெட்டர் ஜூன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. மறுபடியும் இதுல வந்து என்ன இருக்கு எனக்கே தெரியாது. ஆரம்பிச்சிட்டீங்க? தெரியாது. பார்த்துடலாமா? பார்த்துடலாம், வந்தாச்சு, பார்த்துதான் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுக்கிறேன். சினிமா துறையில சாதிக்க தேவை பணமா திறமையா? திறமை தாங்க. ஓகே, பட் என்ன கேட்டா எல்லாமே வேணும், திறமை கடைசியில வேணும். திறமையை வந்து நடிக்க இன்ஃப்ளூயன்ஸ்ல கான்டாக்ட்ல வந்து உள்ள ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உள்ள போக போக அந்த திறமையை வளர்த்துக்கிட்டே போகலாம், தவிர இது கடைசியில தான் வருது திறமை. இல்ல நீங்க திறமை இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த பொண்ணு படம் நல்லா பண்றாங்க, ஒரு படத்துல நீங்க நினைச்சு உங்களுக்கு பாராட்டு வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டைரக்டரே, அந்த கோ டைரக்டர், இந்த பொண்ணு ஒரு கேரக்டர் வருது அந்த படத்துல. இப்போ எனக்கு மட்டும் என்னென்ன, இப்போ நான் நேர்கொண்ட பார்வை படம் பண்ணேன், அந்த படத்துல வந்து எனக்கு வினோத் சார் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே சவுண்டாக பேசுவீங்களா மேடம் அப்படின்னு தான் கேட்டார் டேரக்டர். பேசுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் பேசின பேச்சு கற்றுன அந்த 3 லேடிஸை கற்று போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே கேட்டிருக்கு சவுண்டு.
அவர் தான் அடுத்த படத்துக்கு வலிமைக்கு என்னை ரெஃபர் பண்ணாங்களாம். எனக்கு அந்த அடுத்த படத்துக்கு வலிமையிலேருந்து கூப்பிட்றேன். வலிமையில் இந்த யாருங்க என் நம்பர் கொடுத்தது நான் கேட்கும்போது அவங்க சொன்னது, இல்லை வினோத் சார் தான் சொன்னாங்க, அந்த படத்தில் அவங்க நடிச்சாங்க கூப்பிடுங்க. ஸோ திறமை இருந்தால் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்துடும். அவங்க நடிக்கிறாங்கம்மா, அந்த பொண்ணை கூப்பிடுப்பா, அவங்க நடிப்பாங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. திறமை பெஸ்ட்டு. அப்புறம் தான் பணம், கான்டாக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, டன். இப்போ ரெண்டாவது கேள்வியா? செகண்ட் பாம். ரெண்டாவது கேள்வி, இது எனக்கு வச்ச பாமா உங்களுக்கு வச்ச பாமா தெரியல, பார்த்துடலாம். கிளாமர் சீன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அது கட்டாயமாக தேவையா? ஆக்சுவலி மீடியானாலே கிளாமர் தான். மீடியாவையும் அதை கிளாமரையும் பிரிக்க முடியாது. இப்போ வந்து பெண்கள்னாலே செக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து சார்லின் சாப்ளின் காலத்துலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம், அது அந்த காலத்து படத்துலேருந்து பேச முடியாது. அது மௌன மொழி பேசுகிற படத்துங்களே பார்த்தீங்கன்னா கிளாமர் சீன் வைக்காமல் எதுவுமே இல்லை. ஸோ அந்த கிளாமர் சீன் வச்சு அந்த படத்துக்கு அது இம்பார்ட்டன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லைன்னா படமே இல்லாதன்ற மாதிரி போயிடுச்சு. அட்லீஸ்ட் வந்து முன்னெல்லாம் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட்னு தனியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயின்ஸே பண்ணுறாங்க, ஒரு சாங்ஸ் அந்த கிளாமர் சாங்ஸ் ஆடினா அந்த படம் ஹிட்டு. இவங்க அண்ணன் இப்போ அந்த மாதிரி அந்த லெவல் போயிடுச்சு. அதனால் கிளாமரை பிரிக்க முடியாது மீடியாவிலேருந்து. நம்மளுக்கு அது தேவையில்லை. யார் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வருதுன்னும் போது அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் வந்தாலே அதுலேயும் ஒரு கிளாமர் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக ஒரு கேரக்டர் இல்லை கிடையாது. இப்போ வந்து கிளாமர் ஆர்டிஸ்டே கிடையாது. எல்லாருமே அதில் கிளாமர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பிரிக்காத சொல்லலாம். எல்லாருமே பண்ண ரெடியாக இருக்கும் போது அதை யாரோ ஒருத்தவங்க பண்ணிக்கிறது நானே பண்ணிக்கிறேன், இதை நான் தானே பண்ணிக்கிறேன்னு அவங்க டேரிங் எடுத்து பண்ணிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க கேட்க போகிறாங்க? அப்புறம் யாருமே வந்து கேட்காம பண்ணுவோம், இது கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இந்த ஷோக்கு நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக எல்லா கேள்விக்கும் பொறுமையாக சொன்னீங்க. சிலதில் ஏட்டிக்கு போட்டியில் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலோ எனக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியோ நிறைய கேட்டோம். அதுக்கான பொறுமையாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த ஷோக்கு வந்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிஹானாவை இங்கே வந்து இந்த இதில் வந்து நேரில் நிகாவை நிறைய யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டாக நம்ம இருந்திருக்கோம் 3 வருஷமாக. பட் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உங்களோட பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய படிகளில் மேலே மேலே போகணும். நான் எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் சேனலுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இப்போ என்னோட இந்த பாயிண்ட்டை வந்து எனக்குள்ளே இருந்ததை மக்களுக்கு தெரிய வச்சதுக்கு மிக்க நன்றி. ஸோ ஆமாம், இந்த டிராஃபிக் பண்ணது. ஆமாம், ஸோ அதில் எனக்கு ரொம்ப பார்ட் ஆஃப் தேங்க்ஸ். இது இந்த சேனல் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய நடிகர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட திறமைகளை வெளியே இருந்து தெரிய வைக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தேடி நிறைய பெரிய எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுத்து எல்லாரும் பெரிய லெவலுக்கு கொண்டு போங்க. ஸோ இந்த சேனல் லெவலுக்கு போனதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர்.